இன்னைக்கு காலையில நம்ம செம்பருத்தி டீ போட்டு குடிச்சுட்டேங்க. செம்பருத்தி டீ போட்டு குடிச்ச கையோட என்னோட காலை ஃபுட்ட நான் ரெடி பண்ணிட்டேன். என்னோட காலை உணவு என்னாதுன்னா, பப்பாளி பழம், சிறுதானியம், முட்டை, கோவக்காய் இது எல்லாமே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு, என்னோட வீட்டு தோட்டத்துக்கு சிறப்பு அம்சமா வரதுக்காக, இன்னும் பார்த்தீங்கன்னா, மூலிகை செடி எல்லாமே ஒண்ணொண்ணா நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு சிவப்பு கற்றாழைங்க. இது ரொம்ப மருத்துவ குணம் ஜாஸ்திங்க. இது தோல சீவிட்டு நம்ம டைரக்ட்டா அப்படியே சாப்பிடலாங்க. அவ்வளோ நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். நம்மளோட வீட்டு தோட்டத்தில நான் எல்லாமே தண்ணி விட ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா வெயிலுக்கெல்லாம் வாரத்துக்கு 2, 3 டைம் தண்ணி விடல அப்படின்னா, நம்ம செடி எல்லாமே காஞ்சு கருவடா போயிருங்க. ஸோ இன்னைக்கு தண்ணி விட்டுட்டேன். இன்னும் ஒரு 1 நாள் 2 நாள் கேப் விட்டுட்டு, இதுக்குள்ள களை செடி எல்லாமே புடுங்கிட்டு, இன்னும் கூடுதலா நெறையா நம்ம காய்கறி செடிகள் எல்லாமே ஊனலான்ட்டு இருக்கோங்க. எல்லாமே நாட்டு ரகமா தாங்க நான் செலக்ட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். நம்மளோட லைனேஜ் கோழிகள் எல்லாமே ஜாலியா நம்மளோட வைக்கோல் போர்ல இருக்கிற அந்த நெல்லு, அந்த உனி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சீச்சு எல்லாமே மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்காகவே நம்ம ஸ்பெஷலா இயற்கை முறையில கம்பு உருவாக்கியிருக்கோங்க. அதாவது மெயினா நான் கோழிக்காகவே இயற்கை முறையில பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ எல்லாமே அறுவடை தயாராகிடுச்சுங்க. நம்ம அறுக்க அறுக்க அந்த மீதி இருக்கிற தட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அதுக்கு ஓரமா நம்ம அப்படியே மாட்ட கட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நம்ம கோழிகளா இருக்கட்டும், நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்தில மிகப்பெரிய ஒரு வருமானம் எனக்கு குடுக்குறதுக்காக நம்ம லைனேஜ் கோழி எல்லாமே செட்டப் பண்ணி படிப்படியா நான் என்னோட இன்ட்ரிகேட்டட் ஃபார்மிங் டெவலப் பண்ணிட்டு இருக்கேங்க. அப்படியே அப்பைக்கப்ப நான் ஹெர்பல்ஸ் எல்லாமே நம்ம வித்தவுட் பாயில் ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்காக நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கேங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.